ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் அதுக்கு வந்துட்டு ஒரு 3 லைன் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்டேன், செயின் ஸ்டிச் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4mm பீடு வந்துட்டு போட்டுக்கிறேன். சரிங்களா? த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக ரவுண்ட் பீடு இருக்கும் இல்லையா, ஆன்டிக் கலர் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். 4mm சைஸ் இது. இது வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா தான் போடணும். உங்களுக்கு இதெல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஏன் ஒவ்வொன்றா போடணும், என்ன ரீசன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பீடு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ட்டு தனி வீடியோவே இருக்குது என்னோடது. அதில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்கும். பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நான் வந்துட்டு போட்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு நான் ஸ்டோன் செயின் தான் வைக்க போகிறேன். சரிங்களா? ஸ்டோன் செயின்லேயே சின்னது இது வந்துட்டு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டோனும் லாஸ்ட்டு ஸ்டோனும். அதே மாதிரி ஸ்டோன் செயின் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் கிளியர் வீடியோ வந்துட்டு என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நிறைய டிப்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டோன் செயின் போட்டுட்டு அடுத்து நம்ம திருப்பியும் 4mm ரவுண்ட் பீட் ஒரு லைன் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி எப்பயுமே நீங்கள் கேட்கலாம், ஜரி த்ரெட் 4 லைன் தான் மேம் சொன்னீங்க, இப்போ 3 லைன் தான் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இது வந்துட்டு சின்ன சைஸ் ப்ளவுஸு. அவங்க வந்து கொஞ்சம் உடம்பு கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஷோல்ட்ரு வந்துட்டு வித்தும் ரொம்ப கம்மியாக தான் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கொடுக்குற டிசைன் வந்துட்டு எந்த ஆம்கோலில் போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் அந்த ஒரு லைன் கம்மி பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஷோல்டர் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிசைன் வந்து செலக்ட் பண்ணணும். அது எப்போவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டோன் செயினும் வந்துட்டு ஒவ்வொன்றா தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒவ்வொருத்தர் 2 ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி வேண்டாம், ஒவ்வொன்றாவே பண்ணிக்கோங்க. அதுதான் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒவ்வொன்றா பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு ப்ளவுஸை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீட்டாக முடிச்சு கொடுங்க. அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி திருப்பியும் 4mm ரவுண்ட் பீடு தான் நான் கொடுப்பேன். சரிங்களா? 4mm ரவுண்ட் பீடு வந்துட்டு இன்னொரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? பாருங்கள், 4mm ரவுண்ட் பீடு வந்துட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் கிளிப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஐ ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோன். சரிங்களா? கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு நான் அப்ளை பண்ணல. சரிங்களா? B7000 க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் B7000 க்ளூ யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஐ கிளிப் ஸ்டோனை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீடில் கொஞ்சம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டோன் நம்ம கையில் பிடிச்சி ஒட்ட முடியாது, அந்தளவுக்கு நமக்கு தோதாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நீடில் லைட்டாக அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக, இல்லைன்னா நீடிலோட சேர்த்துட்டு வந்துடும் அந்த கிளிப் ஸ்டோன் வந்துட்டு நீங்கள் ஒட்டும் போது. சரிங்களா? நீடில் கொஞ்சமாக ஒட்டிக்கோங்க. நீடிலோட சப்போர்ட்டில் நீங்கள் அந்த ஸ்டோன் எடுத்து அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா இதாகும். இதை ஃபுல்லாகவுமே நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. க்ளூ அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நூல் நூலாக வருதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு அந்த டிப்ஸு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே இன்னொரு லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேவா? பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சிம்பிள் ப்ளவுஸ் தான். ஸோ அதனால் நமக்கு லுக்கு வந்துட்டு கிராண்ட் லுக் கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2mm ரவுண்ட் பீடு தான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு அது லீஃப் மாதிரியும் அதுக்குள்ளே ஒரு பூ இருக்கிற மாதிரியும். ஓகேங்களா? நான் லைட்டாக சின்ன கேப் விட்டு தான் நான் போட போகிறேன். ஏன்னா ரொம்ப ஒட்டி போடுறப்போ அது ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் ஷூட் ஆகலை, பிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷேப் பூட்டா வந்து நான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி நம்ம கொடுத்துட்டே வரோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் பீடு கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு பீடு மேலேயே நம்ம லாக் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட் பீடு கொடுத்தாச்சு. அந்த லாஸ்ட் பீடு கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் கொடுத்தோலே அந்த பீடு மேலே லாக் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துட்டு சூப்பராக கிடைக்கும். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு ஸ்டோன் எடுத்து நம்ம ஒட்ட வச்ச மாதிரி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் சொன்னேன். ஓகேங்களா?
லாஸ்ட் பீடு குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் போட்டிருப்பீங்களே, அந்த பீட வந்துட்டு நீங்க அந்த லாக் ஸ்டிச் போட்டு நம்ம எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்றத விட லாக் ஸ்டிச் போட்டுருங்க. லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது வந்துட்டு பீடு லாக் பண்ணுவோம்ல, பீடு அப்படியே லாக் பண்றது. ஓகேங்களா? அந்த மாரி பண்ணிருங்க. அந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரி ரவுண்டா வர இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நீட் லுக் கிடைக்கும். நல்ல ரவுண்ட் ஷேப் குடுக்கும். சரிங்களா? பிட்டு பிட்டா தெரியாது உங்களுக்கு. எப்பயுமே கிளாத்ல சுருக்கம் வராத மாரி பார்த்து நிதானமா குடுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல நீட் லுக் குடுக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப நான் வந்துட்டு 2 குடுத்துருக்கேன். ஃபுல்லாவுமே நான் குடுத்துட்டேன் பாருங்க இப்போ. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாவே குடுத்ததுக்கப்புறம் இதோட லுக் பாருங்க. ரொம்ப நல்லாருக்கு. ஓகேங்களா? இப்போ திருப்பியும் இதுக்கு மேல அ இன்னொரு கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டப் போறேன். ஓகேங்களா? அதே ஐ ஸ்டோன் தான். ஓகே. ஆம். அத ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 2 ரவுண்ட் பீடு வச்சு, அதுவும் ஆன்டிக் கலர் தான். அத வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஒவ்வொரு பீடு மட்டும் குடுத்து. க்ளூவ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒட்டிட்டு அதாவது சாரி க்ளூ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோனை ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாதீங்க. அந்த மாரி பண்ணும்போது க்ளூ வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு அது ட்ரை ஆயிடுது. சரிங்களா? அந்த மாரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிட்டு உடனுக்குடனே அதை ஒட்டி முடிச்சிருங்க. ஏன்னா B7000 க்ளூ வந்துட்டு சீக்கிரமாகவே அது பிடிச்சிக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான். ஓகே. இது ஃபுல்லாவுமே நான் குடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. B7000 க்ளூவோட ட்ராபேக் என்னன்னா, நமக்கு அது ஒட்டும்போது நமக்கு அந்த நூல் நூலா பிரிஞ்சுட்டே வரும். சரிங்களா? அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப ஈஸி தான். சிம்பிள் தான். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, நான் 2 ரவுண்ட் பீட் எடுத்துட்டேன். ஆன்டிக் கலரு. இங்கே சென்டர்லேயும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சென்டரில் நான் வந்துட்டு இந்த மாரி ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து நான் ஒட்டப் போறேன். ஏன்னா நம்ம பேஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு பீடு குடுக்கும்போது ஈஸியா சீக்கிரம் குடுத்துரலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப நூல் நூலா வந்துட்டு இருந்துச்சு, தொந்தரவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. நான் அவசரத்துக்கு அப்படியே நான் வந்துட்டு கையிலேயே இது பண்ணிட்டேன். நீங்க கிளாத் வச்சு வச்சு நீங்க அந்த நூல் நூலா வரத வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோனையும் நம்ம ஒட்டிட்டோம். அதுக்கு கீழேயுமே நான் வந்துட்டு ஒரு 2 ரவுண்ட் பீட் குடுப்பேன். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். குந்தன் ஸ்டோனுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த க்ளூ அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. B7000 க்ளூ வந்துட்டு குந்தன் ஸ்டோனுக்கு நீங்க ஒட்டக்கூடாது. அ இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனுக்கு தான் நீங்க B7000 க்ளூ ஒட்டணும். இதுக்கு சூட் ஆகும். ஏன் குந்தன் ஸ்டோன் வந்துட்டு இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டக்கூடாது அப்படின்னா, ஏன்னா அந்த சில்வர் கோட்டிங் இருக்கு இல்லையா? குந்தன் ஸ்டோன்ல அது வந்துட்டு போயிரும். அந்த கோட்டிங் வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனால B7000 க்ளூ வந்துட்டு கிளிப் ஸ்டோனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா? நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ அது வந்துட்டு நீங்க குந்தன் ஸ்டோனுக்கு ஒட்டிக்கோங்க. ஓகே. இது எல்லாமே நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதோட லுக் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எப்பயுமே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல நீங்க ஸ்டோன் ஒட்டுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளாத் லூஸ் ஆயிரும். லைட்டா பிரஸ் பண்ணிக்கோங்க. வேணா சப்போர்ட்டுக்கு கிளாத்துக்கு அடியில, ஃப்ரேம்க்கு அடியில நீங்க கை விட்டு கூட நீங்க நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து பாருங்க 2 ரவுண்ட் பீட் குடுக்குறேன். இது எல்லாமே நீங்க பொறுமையா பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாத்ல சுருக்கம் வந்துரும். பாருங்க நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். கிளாத்ல எந்த சுருக்கமும் இல்ல. எந்த டேமேஜும் ஆகல. அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம வந்துட்டு ஃப்ரேம்ல இருந்து கிளாத்த ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்ல நீட் லுக் உங்களுக்கு குடுக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, 2 ரவுண்ட் பீட் இருக்குங்க இல்லையா? அத வந்துட்டு நானு ஸ்டிச் பண்றேன். இது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் த்ரெட்ட வெளியில எடுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு ஒவ்வொரு பீடா நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அப்போ தான் நமக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணிட்டு ஒவ்வொரு இதுக்கும் எண்டு நாட் போட்டு வரல. அப்படியே நான் வந்துட்டு பீடு லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி பீடு லாக் பண்ணும்போது நமக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிரும். பீட லாக் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரேம்க்கு அடியில இருக்கிற த்ரெட்ட இழுத்து பாருங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா லாக் ஆயிருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்பயுமே பீடு லாக் பண்ணும்போது,
ஃபுல்லாக நிறைய கொடுக்குறீங்க, புட்டாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பீட் லாக் பண்ணிகிட்டே வந்துடலாம். சரிங்களா? லாஸ்ட் பீடோ இல்லை புட்டாஸோ கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ட் நாட்டு நார்மலாக எண்ட் நாட் போடுவோம் இல்லையா, அதை போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது கண்டினியூஸாக நம்ம போட்டு வரோம், த்ரெட்டை நான் எண்ட் நாட் போட்டு போட்டு இது பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படிங்கிற இடத்துல மட்டும் அப்படியே நம்ம பீடை லாக் பண்ணலாம். லாஸ்ட்டாக நீங்கள் எண்டிங்க்கு வரும்போது முடிக்கும்போது நீங்கள் நார்மல் எண்ட் நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். எண்ட் நாட்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் தனியாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்ஸ் யாராவது இதை பார்த்துட்ருக்கிறவங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எண்டு நாட்டு இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே பீடு லாக் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. என் நாட் போட்டு தானே மேம் முடிக்க சொன்னாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி மாற்றி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் எடுத்துகிட்டு ஒட்டி அதுக்கப்புறமா நார்மல் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, ஓகேவா? அதுக்காக தான் இந்த டிப்ஸு. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இதோட லுக் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக இருந்தாலும் கிராண்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்துட்டு புட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே ஷோல்டர் கிட்ட பாருங்கள் இடம் இல்லை. நான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது நல்லா இருக்காது. ஸோ அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த க்ளூ வந்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் வெளியில் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அது தானாகவே உறிஞ்சி வந்துடும். ஓகே, அதனால் உங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. நீடில் வச்சு லைட்டாக அதை தூக்கி விட்டு லைட்டாக அப்படியே உருவி எடுத்துருங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இது இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. B7000 க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. ஓகேங்களா? தைரியமாக அப்ளை பண்ணி ஸ்டோனில் ஒட்டுங்க. பாருங்கள், நான் பேக் நெக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன். ஓகேவா? ஃப்ரண்ட் நெக் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ சேம் அதே மாதிரி தான் பேக் நெக்கும். ஓகேங்களா? பேக் நெக்கும் நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். புட்டாஸ் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு பாருங்கள், பேக் நெக்லேயும் ஷோல்டர் கிட்ட புட்டாஸ் கொடுக்க இடம் இல்லை. ஸோ அதனால் நான் அங்கே கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். கீழே மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஆம்கோல் கிட்டே இருந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்ம புட்டாஸை வந்துட்டு கம்மி பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இதுக்குமே வந்துட்டு ஸ்லீவு நான் எப்படி போடுறது அப்படிங்கிறத தனி வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்லீவ் டிசைனிங் இந்த மாதிரி தான். சரிங்களா? கொடுத்துருக்கேன். ஓகே, ஓவரால் இந்த ப்ளவுஸ் இப்படி தான் நான் முடித்தேன். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா இந்த டிசைனில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.